வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸோட என்ன சார், நிறைய பேர் கவர்மெண்ட்டோட காலேஜஸ் ஃபீஸ் சொல்கிறாங்க, ப்ரைவேட்டு காலேஜஸில் வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் டீம்டு யூனிவர்சிட்டியை பற்றி எங்களுக்கு ஃபீஸு தெரியல சார் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இன்றைக்கி அந்த டீட்டெயில் தான் உங்ககிட்ட கொடுக்க போகிறோம். இதெல்லாமே அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது. உங்களுக்காக தகவலை கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த தகவல் உண்மையானதாக இருக்கா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பியும் கூட அந்த காலேஜஸ்க்கு விசிட் பண்ணி இல்லை அவங்க வெப்சைட்டில் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே நம்பணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஆர் அகாடமி மெடிக்கல் சீட்டு யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு ப்ரைவேட் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கணும்னு சொல்லி, என்ஆர்ஐ கோட்டா எடுக்கணும், இல்லை லேப்ஸில் சீட் எடுக்கணும் அப்படின்னாலும், இல்லைனா ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணணும், தமிழ்நாடு கோட்டாவில் நான் அப்ளை பண்ணி சீட் எடுக்கணும், இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து நாங்கள் எடுக்கணும் சார், எனக்கு எய்ம்ஸ் ஜிப்மர் எனக்கு நல்ல மார்க் வரும், அதில் எப்படி கவுன்சிலிங் போடணுன்றது தெரியல, அந்த சீட்லாம் எடுக்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்குறோம். அப்ளை பண்ணுறதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு, அதுக்கப்புறமா வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணி நம்மளுடைய ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறது வரைக்கும் என்னெல்லாம் டாக்குமெண்ட் வைக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் தேவை, எப்படியெல்லாம் பண்ணணும், இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த மாதிரி ஐடியா இருக்குது, இல்லைனா டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கணும், இப்படிலாம் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இட்ஸ் ஏ பெய்டு சர்வீஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுடைய நேமு, காண்டாக்ட் நம்பரு, என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசிட்டு எவ்வளோ வந்து ஃபீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்றத கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 30th நீங்கள் இதுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன் 30க்குள்ளே பண்ணுங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்குது. டெய்லி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம உட்காந்து ஒவ்வொரு நாளும் எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் பண்ணலாம்னு இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவை அப்படின்னா 30க்குள்ளே பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கூப்பன் கோடு கொடுப்போம். இந்த கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் ஆர்ஜிஆர் அகாடமியில் எந்த சர்வீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு 5% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சரியா, வீடியோக்கு போகலாமா? ஓகே, என்ன பார்க்க போகிறோம், டீம்டு யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாட்டில் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் சார், எத்தனை வருஷத்துக்கு அவங்க வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு காலேஜாக நம்ம வந்து பார்க்கலாம். லலிதாம்பிகை அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. 19 லட்சம் வந்து பெர் இயர் ஃபீஸ் வாங்குறாங்க. 4.5 இயர்ஸ்க்கு வாங்குறாங்க. ரைட்டா? ஓகே, அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. விநாயகா மிஷனை பற்றி எல்லாரும் கேள்விப்படாத யாருமே இருக்க மாட்டீங்க. 21.50 21.5 lakhs பெர் இயர். இந்த ஃபீஸு எத்தனை வருஷத்துக்கு நம்ம பே பண்ணோம்னா 5 இயர்ஸுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். தென் வெல்ஸ் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் பக்கத்துலேயே இருக்குது. 21 lakhs பெர் இயர் ஆகுது. 5 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் ஜேஆர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 lakhs பெர் இயர். இது வந்து 4.5 இயர்ஸ்க்கு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். தென் சத்யசாய் பற்றி எல்லாருக்குமே தெரியும், 22.5 lakhs பெர் இயர் ஃபீஸ் வரும். 5 இயர்ஸ்க்கு நம்ம ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும். மீனாட்சி பற்றியும் எல்லாருக்கும் தெரியும், 19.5 lakhs பெர் இயர்க்கு வருது. 5 இயர்ஸ்க்கு நம்ம இந்த ஃபீஸு நம்ம பே பண்ணணும். தென் பரத் யூனிவர்சிட்டியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, 25 lakhs பெர் இயர் ஆகுது. 4.5 இயர்ஸ்க்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். தென் ஏசிஎஸ் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 23 lakhs பெர் இயர் வருது. 4.5 இயர்ஸ் வந்து நம்ம இந்த ஃபீஸு நம்ம பே பண்ணணும். தென் சவிதா பற்றி எல்லாருக்குமே தெரியும், 25.25 lakhs பெர் இயர். 5 இயர்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும். தென் செட்டிநாடு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட காலேஜ். தென் அதில் எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 24.5 lakhs பெர் இயருக்கு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். இது எத்தனை வருஷம், 5 வருஷத்துக்கு நம்ம இந்த ஃபீஸ் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், 25 lakhs பெர் இயர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்காக நம்ம ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ராமச்சந்திரா தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. பட் டாப்பில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி
30 lakhs per year 5 yearsக்கு நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். பாலாஜி நம்மளுக்கு தெரியும் 27.5 சென்னையில் இருக்கு. 4.5 இயர்ஸ்க்கு நம்ம இந்த ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கோம். இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ். இதை தவிர நம்மளுக்கு பே பண்ண வேண்டியது ஃபீஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா சீட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் வேணும். இதெல்லாம் இந்த யூனிவர்சிட்டிலலாம் நாங்கள் சேரணும் சார், எங்களுக்கு எப்படி நீங்கள் சீட்டு அசிஸ்டன்ட் பண்ணுவீங்க, இல்லை அதில் சீட்டு வாங்குறதுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. 9176552121 அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு சீட்டு எடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இட்ஸ் எ பெய்ட் சர்வீஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்க்கில் உங்களுடைய நேமு, அப்பாவோட பேர், எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, 10th எவ்வளோ மார்க்கு, 12th எவ்வளோ மார்க்கு, எந்த ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுடைய மெயில் ஐடி, இந்த தகவல் எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவோங்க. இல்லை டேரெக்டாக பேசணும்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். கூப்பன் கோடு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னீங்கன்னா 280401 RGR அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய RGRல எடுக்கக்கூடிய எந்த சர்வீஸ்க்கும் ஒரு 5% உங்களுக்கு என்ன கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.